திருச்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை கொள்ளையடித்த கும்பலை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். உருக்கிய தங்கத்தில் 11 லட்சம் ரூபாயை இந்த கொள்ளையர்கள் தானமும் செய்துள்ளனர். கடந்த 25 நாட்களாக 6 மாநிலங்களில் தேடி 5 பேரையும் காவல்துறையினர் எப்படி கண்டுபிடித்தனர்? விரிவாக பார்க்கலாம். சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள ஒரு தங்க நகைக்கடையில் மேலாளராக பணிபுரிந்து வருபவர் குணவத். இவர் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு நகைக்கடையில் தங்க கட்டிகளை விற்பனை செய்வதற்காக அண்மையில் ஒரு காரில் தங்க கட்டிகளுடன் வந்தார். அந்த காரில் அவருடன் டிரைவர் மற்றும் கடை ஊழியர் ஒருவர் இருந்தனர். திண்டுக்கல்லில் அந்த நகைக்கடையில் தங்க கட்டிகளை கொடுத்துவிட்டு மீதமிருந்த சுமார் 10 கிலோ தங்க கட்டிகளை எடுத்துக்கொண்டு இவர்கள் சென்னை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்தை அடுத்த இருங்கலூர் அருகே வந்தபோது இயற்கை உபாதை கழிப்பதற்காக காரை நிறுத்தி 3 பேரும் கீழே இறங்கினர். அப்போது அந்த காரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு காரில் வந்தவர்கள் குணவத் உள்ளிட்ட 3 பேரின் கண்களில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு காரில் இருந்த சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ தங்க கட்டிகளை கொள்ளையடித்துவிட்டு காரில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். கொள்ளை குறித்து குணவத் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 35 பேர் கொண்ட தனிப்படைகளை அமைத்து ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் முகாமிட்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். தங்க கட்டிகளை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் மத்திய பிரதேசத்தில் பதுங்கி இருப்பதாக தனிப்படை காவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் மத்திய பிரதேசத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் இந்த கும்பல் ராஜஸ்தானின் ஜோத் மங்கிலால் தேவாசி, பூர் மாவட்டத்தை சேர்ந்த விக்ரம் ஜாட் என்று தெரிய வந்தது. மேலும் மர்ம நபர்கள் மும்பை ஆக்ரா நெடுஞ்சாலையில் மத்திய பிரதேசத்தின் பர்வானிக்கு செல்லும் ஒரு பேருந்தில் சென்று கொண்டிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த மர்ம நபர்களுக்கு தெரியாமல் அந்த பேருந்தில் ஏறி 2 பேரை அதிரடியாக கைது செய்து அவர்களிடம் இருந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 கிலோ 432 கிராம் தங்க நகைகள், 3 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஒரு நாட்டு துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் ஒரு செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். 3 கிலோ தங்கத்தை 11 தங்க கட்டிகளாக இவர்கள் உருக்கிவிட்டனர். அதில் 500 கிராம் தங்கத்தை உருக்கியவருக்கே கொடுத்து விட்டனர். இதில் வந்த பணம் 11 லட்சம் ரூபாயை ஹரியானா பகுதியில் வறுமையில் இருக்கும் மக்களுக்கு இவர்கள் தானமாக கொடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொள்ளையில் 7 பேர் ஈடுபட்டுள்ளனர். இதில் பாபோ தமிழக காவல்துறையினரால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மங்கிலால், தேவாசி மற்றும் விக்ரம் ஜாட் ஆகியோர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தனிப்படை காவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அனைத்து தகவல்களையும் செய்தியாளர்கள் முன்னிலையில் தெரிவிப்பதாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் குறிப்பிட்டுள்ளார்.